ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஒன் மோர் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் பைப்லைன். பைப்லைன் ஒரு ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு. இப்போ 2 ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்துருக்கோம். ஒன் இஸ் கன்சைன்மெண்ட், அனதர் ஒன் இஸ் சப்கான்ட்ராக்டிங். இப்போ தேர்ட் ஒன் இஸ் ஃபார் பைப்லைன். ஸோ பைப்லைன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு பைப்லைன்ல ரிசீவ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பைப்லைன் மெட்டீரியல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து வாட்டரு, கேஸு, ஸோ ஃபியூயல்ஸ், பெட்ரோல், டீசல்ஸு, அப்புறம் வந்து பவர், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பைப்லைன் மெட்டீரியல் கேட்டகரியில வரும். இது வந்து இந்த பைப்லைன் மெட்டீரியலுக்கு தெர் இஸ் நோ பிஓ, தெர் இஸ் நோ கூட்ஸ் ரிசிப்ட், இது எதுவுமே கிடையாது. ஸோ டைரக்டா வந்து நம்ம பேஸ்ட் ஆன் த கன்சம்ஷன், இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வாட்டர், ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபியூயல் எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கோ அதுக்கு தான் பே பண்ணுவோம். ஸோ அதனால வந்து தெர் இஸ் நோ பர்ச்சேஸ் ஆர்டர், நோ பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட், சாரி பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் should be there, no purchase order, no goods received. So only material and the consumption. Purchase info record, then we do the consumption for this pipeline materials. So first pipeline material, that is a different type of material type வந்து different. So அதனால MM01 ல so material type யூஸ் பண்ணி அந்த பைப்லைன்ல மெட்டீரியல் டைப் யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணும். So industry sector mechanical, material type is for pipeline. This is a pipeline material. Enter. முன்னாடி பாத்தீங்கன்னா ரெகுலர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் லொகேஷன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். பட் இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் வராது. தெர் இஸ் நோ ஸ்டோரேஜ். சிம்பிளா வந்து வாட்டர் லிட்டர்ல கொடுக்குறோம். நம்ம வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் லிட்டர். மெட்டீரியல் கிரியேட் ஆயிடுச்சு. You can see in MM60. So 3287 நம்மளோட மெட்டீரியல் டைப் இஸ் பைப். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். ME11. ஸோ காம்பினேஷன் ஆஃப் வெண்டர் pipeline material, three two eight seven. In the purchase info record category, info category should be in pipeline. So it's not required to create vendor. ஸோ வந்து பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த பைப்லைன் வந்து நம்ம புதுசா இப்போ ஒரு மெட்டல் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ அண்ட் குவான்டிட்டி வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு டிரான்சாக்ஷன் கோட் வந்து OMS2.
உடைய மெட்டீரியல் டைப் வந்து பைப்லைன். செலக்ட் அந்த லைன் ஐட்டம் பைப்லைன்ற மெட்டீரியல் டைப்பை செலெக்ஷன் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி அண்ட் வேல்யூ அப்டேட்டிங், பொசிஷன், வேல்யூவேஷன் ஏரியா இஸ் பிளான்ட். ஸோ இங்கே வந்து பிளாங்க்ஸாக இருக்கு. ஸோ அப்டேட் தட் quantity and value updating. Save. Okay. என்ன பண்ண போறோம்னா good choice issue பண்ண போறோம் based on the consumption. MP1A transaction 201. இதுல பைப்லைனுக்கு வந்து ஸ்பெஷல் மோட் ஸ்டாக் யூஸ் பண்ணணும். 201P the consumption for cost center from pipeline. So இந்த மூவ்மெண்ட் டைப் 201 ஸ்பெஷல் இண்டிகேட்டர் வந்து P வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிளான்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வந்து நம்ம மேண்டேட்டரியாக கேட்கும். ஸோ நம்மளோட காஸ்ட் சென்டர் இஸ் 101. ஸோ எந்த வெண்டார்ட்டேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து கேட்கும். ஸோ நம்ம எந்த வெண்டாருக்கு வந்து வாட்டர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ மெட்டீரியல் வந்து 3287 நம்ம 1000 லிட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 201 ஸ்பெஷல் ஸ்டாக் பி காஸ்ட் சென்டர் எந்த வெண்டார்ட்டேருந்து நம்ம வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறோம் பைப்லைன் மெட்டீரியல். தென் சேவ். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கேயுமே ஸ்டாக்லாம் இருக்காது. நீங்கள் போய் வேணா நம்ம ஸ்டாக் செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டாக் செக் பண்ணோம் அப்படின்னா 3287. ஸோ நம்ம கூட்ஸ் கன்சம்ஷன் பண்ண உடனே ஸ்டாக் செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்டாக்லேயே வராது. ஸோ தெர் இஸ் a டைரக்ட் கன்சம்ஷன். ஸோ அதனால வந்து ஸ்டாக்லேயே வராது. ஸோ we do mirror for this. சரி, செட்டில்மெண்ட் MRKO. இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கன்சைன்மெண்ட் அண்ட் பைப்லைன். we selected consignment plant. ஸோ எவ்வளோ வேல்யூ வந்து நம்ம சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். ஸோ இது உங்களுக்கு வரல மீன்ஸ் இதுக்கு நீங்கள் பர்ச்சேசிங் போகிற கார்டு கிரியேட் பண்ணாதனால தான் மேபி அது இருக்கும். ஸோ இது நம்ம எவ்வளோ அமௌண்ட் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு we can proceed MRK சேவ் பண்ணிட்டோம்னா இது அமௌண்ட் வந்து வெண்டாருக்கு வந்து அடுத்து வந்து இன்வாய்ஸ் ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து பைப்லைன் ப்ராசஸ். ஸோ தெர் இஸ் நோ பர்ச்சேஸ் ஆர்டர், தெர் இஸ் நோ கூட்ஸ் ரிசிப்ட், only material, purchasing for a card and consumption and settlement. This is the overall pipeline process. Understand? புரிஞ்சுதா? ஓகேவா அருண் சுமிதா? புரிஞ்சுது. ஓகே. ஓகே. ஒன் மோர் ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரொக்யூர்மெண்ட் டைப் என்னன்னா ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கும். அந்த ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆயில் பேரல்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க, ஆயில் பேரலில் ரிசீவ் பண்ணுறாங்க. ஒரு அந்த ஆயில் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஆயில் பேரலை வந்து எகைன் ரிட்டர்ன் பேக் டு சப்ளையர் ஃபார் ரீசைக்ளிங். ஸோ அந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம வந்து ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ சப்ளை ரேட்லேருந்து நம்ம வந்து பேலட் ஆர் இந்த மாதிரி ஆயில் பேரல்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் வித் மெட்டீரியல். ஸோ நம்ம ஒன்ஸ் மெட்டீரியல் இஸ் கன்சியூம்டு we will return back the return recyclable pallets, oil barrel and pallets or something, we return back to supplier. ஸோ அதை தான் வந்து ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டைப்பு. ஸோ அதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ ஒன் மோர் MM01 ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம்.
இதுக்கு வந்து நான் மெட்டீரியல் வந்து இப்போ எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் நம்பரே கொடுக்குறேன், ஆயில் பேரல் கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெட்டீரியல் டைப் பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் டைப் ஷுட் மீன் ரிட்டர்னபிள் பேக்கேஜிங். Yes, in purchase group accounting valuation class for returnable packaging is 3050. Okay, so there is a different type of standard valuation class for returnable packaging 3050. So moving over this place, I will give. So now create பண்ணிட்டோம். We can go to see in the 60. ஸோ நமக்கு ஆயில் பேரன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து குவான்டிட்டி அண்ட் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். OMS2 மெட்டீரியல் டைப் returnable transport 1 minute. Returnable LEIH. This is a material type for returnable packaging. LEIH select பண்ணிட்டு quantity value updating. Valuation area is nothing but plant quantity and value updating. என்ன பண்ணணும், ஸோ அது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் நான் ரிசீவ் பண்ண போடலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் நான் எதுனா உனக்கு போடுறேன். மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல் போடுறோம், இப்போ வந்து சாரி நம்மகிட்ட பேரல் இருக்கு. ஸோ வந்து ஜென்ரலாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன் ஆயில் சொல்லிட்டு. மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆயில்ன்ற மெட்டீரியலில் ஸோ நம்ம அந்த ஆயில் மெட்டீரியல் நமக்கு சப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் பேரலில் தான் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணி நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் 3288 ஒரு மெட்டீரியலுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறேன். இது ஜென்ரல் பர்ச்சேஸ் ஆர்டர் தான். என்டர் இப்போ வந்து
ஸோ ஜென்ரல் பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போடுறோம். ஃபார் ஆயில்ன்ற மெட்டீரியலுக்கு போடுறோம். சேவ் த PO நம்பர். மிகோ பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ நமக்கு வந்து 1000 லிட்டர் வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ 2 டிஃபரெண்ட் ஆயில் பேரல்ஸ். ஸோ 2 ஆயில் பேரல் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ ஒரு ஆயில் பேரல் வந்து 500 லிட்டரு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி நமக்கு 1000 லிட்டர்ன்றத செக் பண்ணிட்டு ஸோ வேற எங்க ரிசீவ் பண்ண போறோம் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ பேரலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆயில் பேரல் வந்திருக்கு, அதை நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து அந்த ரிட்டர்னபிள் டிரான்ஸ்போர்ட்டை வந்து அக்கௌண்டிங் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா நல்லா வியூ பண்ணுங்க. இங்க 101ன்ற ஒரு மூவ்மெண்ட் டைப் இருக்கும். ஸோ ஆஃப்டர் நான் இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் சேஞ்ச் டு 501. ஓகேங்களா? ஸோ 501ன்ற ஒரு மூவ்மெண்ட் டைப்புக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆயிடும். 501 ஸ்பெஷல் மூவ்மெண்ட் டைப் ஃபார் எம். 501 என்ன அப்படின்னா 501 எம். ஸோ ரிசிப்ட் வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டர் இன்டு அன்ட்ரிக்ஸ்டட் ரிட்டர்னபிள் டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங். ஸோ இதுதான் வந்து அதோட அப்ரிவேஷனு 501 எம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா மெட்டீரியல் கேட்கும். இப்போ தான் நம்ம இந்த மெட்டீரியலுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆயில் பேரல்னு ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிடுவோம்ல ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் டைப்பில். ஸோ அந்த மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ எங்கே ரிசீவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே வந்து பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம மேனுவல் இன்புட் தான் கொடுப்போம். ஸோ வந்து இங்கே பார்ட்னர் அப்படின்னு ஒன்று கேட்கும். பார்ட்னர் மீன்ஸ் வெண்டார். ஸோ எந்த வெண்டார்லேருந்து இந்த இது வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றது நத்திங் லைக் தட். ஸோ இது சேம் வெண்டார்னா அதே வெண்டார் நீங்கள் வந்து அதே வெண்டார்ட்டின் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ வெண்டார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே 2 ஐட்டம் கிரியேட் PO மேலே வந்து நம்ம ரெகுலராக ஜென்ரலாக கொடுத்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கான லைன் ஐட்டம் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து RTP மெட்டீரியல் ரிட்டர்னபிள் டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல். இங்கே மூவ்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் 101 ஜென்ரல் பர்ச்சேஸ் ஆர்டர். இது வந்து RTPக்கு வர 501 M. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த ஆயில் பேரல் வந்து அது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட ஸ்டாக்கே இல்லை பிஃபோர் சேவிங் த குட்ஸ் ரிசிப்ட். இப்போ வந்து நான் வந்து அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் என்ட்ரி ஃபார் PRD. ஸோ PRDன்ற ஒரு அக்கௌண்ட் டைப் இல்லைன்னு சொல்லுது. we can create PRD. FS00 சாரி PRD account for 4006 இதை வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் கீ கூட எனேபிள் பண்ணோம். OBYC PRD account means cost for differences. valuation class save. நம்முடைய valuation class பார்த்தீங்கன்னா pipeline material returnable packaging is 3050. நம்முடைய GL account is 4006. save goods receipt.
3,000 not possible. What is valuation class for this? Valuation class. Mate. Go to PYC, BRD, valuation class 3,000, values 2006. Let's save. Now I can try GR. So இப்போ போஸ்ட் ஆயிடுச்சு, GR போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு இந்த ஆயில் பேரல்ன்ற ஒரு மெட்டில் செக் பண்ண அப்படின்னா ஸோ 2 நம்பர் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இது டைரக்டா லொகேஷன்ல ரிசீவ் ஆயிருக்காது. ரிட்டர்ன் லெவல் டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங்ன்ற மெத்தட்ல வந்து நமக்கு வந்து இது ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன். இப்போ வந்து நமக்கு அந்த ஆயில் பேரல் வந்து 2 நம்பர் உள்ள இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டாங்க, மேபி யூசர் இஸ் கன்சியூம்டு த 1 பேரல்னா ஸோ அந்த பேரல் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் அனுப்பணும் டு வெண்டர். ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதே இந்த மெட்டீரியல் தான் வேணும். ஸோ மைக்ரோ டு குட்ஸ் ரிசிப்ட்ல அதர். இங்க பாத்தீங்கன்னா மிகோல போயிட்டு குட்ஸ் ரிசிப்ட், இங்க வந்து அதர்ஸ்னு ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும், அதர்ஸ். ஸோ இங்க வந்து 502. ஸோ ரிவர்சல் இஸ் 502, ஸ்பெஷல் டைப் வந்து M. ஸோ என்ன அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் ரிசிப்ட் டு RTP. இட்ஸ் 502M. 502 என்ன வேணும், ரிசிப்ட் வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டர் இன்டு அன்ஃபிக்ஸட் R2P ரிவர்சல். ஸோ இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். மெட்டீரியல் நான் ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்றோம், ஒரு பேரல் மட்டும் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ வேர், ஸோ எங்கேருந்து அனுப்புறோம் அப்படின்றது. ஸோ அதில் பார்ட்னர் ஒன்றுன்னு கேட்கும். ஸோ பார்ட்னர் எந்த வெண்டாருக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றது. இதோட வெண்டார் நேம் A and Enterprises. ஸோ பார்ட்னர் நேம். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பேரல் போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வெண்டார்லேருந்து ஒரு பேரல் வந்து நம்ம வந்து வெண்டாருக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ல வந்து டாக்குமெண்ட் ஜெனரேட் ஆகிடும். இதுதான் வந்து ரிட்டர்னபிள் டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங் அப்படின்ற ஒரு மெத்தட். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்னென்ன இருக்குன்னா இதான் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட். இன்னொன்று ஸ்டாக் டிரான்ஸ்போர்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கு, அது தனி டாபிக்ல பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 4 டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட், சப்கான்ட்ராக்டிங், pipeline and returnable transport packaging. So 4 different types of special procurement வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் ஒன் இஸ் STO, ஸ்டாக் டிரான்ஸ்போர்ட் ஆர்டர். அது வந்து நம்ம தனி டாபிக்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா